ஆண் கொஞ்சம் கூடுதலாக தன்னுடைய மனைவியிடம் பேசுகிற போது சைக்கலாஜிக்கல் வார்த்தைகள், உனக்கு டிப்ரெஷன், அதான் நீ இப்படி பேசுற, உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, உனக்கு வந்து ரொம்ப மூட் ஸ்விங் ஆகுது. எனக்கா 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 ஓகே ஓகே, கூல் டவுன். இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவற? நீ வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாவே இல்லை. இதை வந்து அதை சொல்லி ஏதோ ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஸோ உங்களுடைய மனைவிமார்கள் ஒவ்வொரு நேரத்தில் எப்படி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பண்ணி காட்ட நினைக்கிறவங்க இங்கே வந்து பண்ணி காட்டலாம். அவங்க மூட் ஸ்விங்கில் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுறாங்க. எஸ், முத நீ போய் நம்ம டீமோட மரியாதையை காப்பாற்ற போடா. அசத்திட்டு வரேன். வென்று வா மகனே, வென்று வா. குழந்தைகளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, டெரஸ்ல கூட்டு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போதானே டெரஸ் அனுப்பிச்சேன், தண்ணி வேணும்னு வரா, போகும்போது எடுத்துட்டு போக தெரியாதா? ஆக்சுவலாக உங்களுக்கு மூட் ஸ்விங்லாம் இல்லை, ஒரே ஸ்விங்கி தான். மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாருங்க, காபி போட்டு கொடுத்து அப்புறமா எப்படி இருக்க எல்லாம் கேட்டு அமிச்சுங்க. அவனுக்கு வேற வேலை இல்லம்மா, சுடுதண்ணிய கலை கொடு கருவா பையன். உங்க அண்ணன் எதுக்கு வீட்டுக்கு வந்தான்? இனிமே வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தா நீயே வெளியே போயிரு. அங்கே அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படியே திரும்பாத. அப்பதான் நம்ம காப்பி போட்டு கொடுத்து சந்தோஷமா கொழுந்தனார் அனுப்பியிருக்கீங்க. சார் அது ஆக்சுவலா அதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பொறுத்தது. அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. நல்லா ஜாலியா தானே பேசிட்டு இருந்தீங்க, டக்குனு மூடு மாறுது. அந்த முக